ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. ஸோ எதுக்காக காவிரி கிட்ட இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், அதை தவிர்த்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்மளுமே வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வந்து இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும், அதுதான் சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு சில பேர் எதுக்காக காவிரிகிட்ட இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா. அதுக்கு வந்து நம்ம ரைட்டர் பாரி சார் வந்து ஏன் அப்படி ஒரு அங்கே வந்து அப்படி ஒரு வாக்கியம் வந்துச்சு, டைலாக் வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அவர் சொல்கிறத பார்க்கும்போது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அது கரெக்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படி இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹாப்பி ஹாலிடே பாரி சார். Can you please clarify this, sir? In the previous episode, Vijay said to doctor that he completely moved on, but now he says about Vanilla that உன்னை நெருங்கவும் முடியலை, தள்ளி இருக்கவும் முடியலை. இந்த தண்டனை உனக்கா இல்லை எனக்கா? இட்ஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் டைலாக் சார். If he is already moved on, why he should speak about how Vanilla took care of him and how he enjoyed Vanilla's carrying? So Vijay has lied that Vijay has not completely moved on. He still loves Vanilla. Also because of Vijay married to Kaveri, he could not be with Vanilla. So Vijay sees Kaveri as a barrier to rejoin Vanilla. This is what I understand from Vijay and Kaveri conversation today. Can you explain your thoughts, sir? அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நேற்றுக்கு எபிசோட் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் அது சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் ரெசார்ட் திரும்புகிறேன். முதலில் கண்ணியமாக ஹாப்பி ஹாலிடேஸ் என ஆரம்பித்த பண்பிற்கு நன்றி. நிறைய பேர் ஒரே கேள்வியை கேட்குறாங்க. எல்லோருக்கும் இங்கே சொல்லிவிடுகிறேன். நெருங்கவும் முடியவில்லை, விலகி நிற்கவும் முடியவில்லை என்கிற வசனம் எழுதப்பட்ட பின்னணி வீட்டிற்கு கூட்டிட்டு வரவா என்று காவிரியிடம் அனுமதி வாங்குவதன் பின்னணியில் இருந்து தொடங்கும். அவனின் மனநிலை. தாத்தா அவனிடம் சொல்லியிருக்கிறார், கையை பிடிச்சிட்டு போற, கூட உட்காந்து பேசுகிற போன்று சொல்லியிருப்பார். அந்த பதற்றம் அவனுக்குள் இருக்கும். குடித்திருக்கும் போது அந்த அறைக்குள் நுழைய மாட்டான், அந்த கண்ணியம் காப்பான். அப்போது காவிரி வருகையில் குடித்திருக்கிறவன் மனதில் இருப்பதை ஹெசிடேட் செய்யாமல் சற்று ஓப்பன் அப் ஆகிற தருணம் அது. தாத்தா உள்ளிட்ட அனைவரின் பார்வையும் வெனிலாவின் முன்னாள் காதலன் என்கிற பார்வையோடு இருப்பதால் என்னால் வெனிலாவிடம் இயல்பாக பேச முடியவில்லை. நான் நினைக்காத ஒன்றை என் மீது ப்ரெஷராக போடுவதால் நெருங்க முடியவில்லை. அதே சமயம் வெனிலாவை யாரோ எவரோ என்று விட்டுவிட்டு விலகி நிற்கவும் இயலவில்லை. அவளை நான் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. தனியாக இப்படி ஒரு அறையில் கடமைக்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறோமோ, அவளுடைய அம்மா அப்பா இருந்திருந்தால் இப்படி அவளுக்கு ஒரு நிலை இருக்காதோ என்கிற அவனுக்குள் இருக்கும் நல்ல மனதின் போராட்டத்தின் வெளிப்படையாகத்தான் அதை கொடுத்தேன். அதையும் அவன் காவிரியிடம்தான் சொல்லுவான். அவனுடைய நம்பிக்கை அவள். இதுதான் என்னுடைய எண்ணம் ஓட்டத்தில் இருந்தது. பார்த்து செதுக்கிய கேரக்டரை நாங்கள் ஏன் சிதைக்க போகிறோம்? மிஸ்கம்யூனிகேஷன் ஆவதும், பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்க வேறுபாடுகளும் சில நேரங்களில் குழப்பங்களை விளைவிக்கும். அதுவும் நெடுந்தொடர்களில் அதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ப்ரெஷரோடு எழுதி கொண்டே இருப்போம். மேக்சிமம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாத மாதிரி தான் கிளாரிட்டியோடு எழுத முயல்வேன். அதையும் மீறி சில நேரங்கள் எனக்கு தெளிவாக இருப்பது உங்களுக்கு வேறு மாதிரியாக வந்து சேர்ந்து விடுவது உண்டு. நீங்கள் எழுதினாலும் இத்தகைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை எதிர்கொள்ளவே நேரும். நன்றி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கே அது ரியலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் அவர் எந்த நோக்கத்தில் இந்த ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வெனிலாவோட சேர்றதுக்கான நோக்கத்தில் சொல்லலை. அவரோட நோக்கம் தாத்தாலாம் நம்மள வந்து தப்பாக நினைக்காரு இல்லையா. ஸோ இன்னும் அந்த மாதிரி நிலம் அவர் நினச்சிட்டு இருக்கும்போது போய் அவர்கிட்ட நல்ல நெருங்கி போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவர் அந்த இதில் பாயிண்ட் பேசியிருக்காரு. ஸோ அது வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க. பட் நமக்கு வந்து கன்வேயான விஷயம் இந்த மாதிரி அதான் எல்லா விதத்துலையுமே வந்து காயினுக்கு எப்படி 2 சைடு இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் 2 சைடு இருக்கும். இப்போ வந்து இது அவர்கிட்ட இந்த விளக்கத்தை பார்க்கும்போது ஓகே அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.